அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய நபி தோழர்களின் மீதும் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் பெண்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடித்து நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் அவனால் கடமையாக்கப்பட்ட ரமலான் மாதத்துடைய நோன்புகளை நோற்றுக்கொண்டு அதனுடைய இரவுகளிலே அதிகமான நன்மைகளை பெற்று அதன் மூலியமாக மறுமையிலே அல்லாஹ்வுடைய அருளால் சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்திலே நாம் எல்லாம் இங்கு ஒன்றாக குழுமி இருக்கின்றோம். இந்த ரமலான் மாதத்தினுடைய தொடர்பயனாக அல்லாஹ்வை நம்புவது எப்படி என்கின்ற ஒரு தலைப்பை எடுத்து அதை நாம் தொடராக பார்த்து வருகின்றோம். அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைய தினத்தில் அல்லாஹ்வுடைய தன்மையாகிய ஒரு தன்மையை நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனித சமுதாயம் என்ன மாதிரியான நிர்வாக ஒழுங்குகளை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னா, மனித சமுதாயம் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் நிர்வாகம் என்கின்ற ஒரு ஒழுங்கு அமைப்பு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. சாதாரண குடும்பத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா கூட அங்க ஒரு நிர்வாகம் இருக்கு. நிறைய பேருக்கு அது தெரியாது, தெரியாமே தான் குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க. குடும்பத்துக்கு தலைவர் இருப்பாங்க, குடும்பத்துக்கு தலைவருக்கு துணையாக செயல்படக்கூடியவர்கள் இருப்பாங்க. இது மாதிரியான நிர்வாக செட்டப்புகள் குடும்பத்தில் இருக்குது, நம்ம கடையில் இருக்குது. ஒரு ஹோட்டல் வச்சு ஒருத்தர் நடத்துறாங்கன்னு வைங்களேன், ஹோட்டலுக்கு முதலாளின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு, வேலைக்காரங்கன்னு சில பேர் இருப்பாங்க. அந்த வேலைகளை தயாரிக்க செய்யக்கூடிய மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க, கடையை கழுவுறவர்னு ஒருத்தர் இருப்பாரு, பிளேட்டு கழுவுறதுக்கு ஒருத்தர் இருப்பாரு, கேஷியர்னு ஒருத்தர் இருப்பாரு. இது மாதிரியான நிர்வாக ஒழுங்குகள் நம்முடைய வியாபாரத்திலும் இருப்பதை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த கட்சிகள், அமைப்புகள், ஜமாத்துகள் இது போன்ற விஷயத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா இங்கேயும் கூட ஒரு தலைவர், செயலாளர், பொருளாளர், இவர் பொருளாளர் வசூல் பண்ணுவாரு, செயலாளர் செயல்படுத்துவாரு, தலைவர் எல்லாத்தையும் செய்வாரு, ஆர்கனைஸ் செய்வாரு, அதுக்கு கீழே தொண்டர்கள், தொண்டர்களுக்கு என்னென்ன வேலை என்று ஒரு நிர்வாக ஒழுங்குகள் எந்த மட்டத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் சரி, அந்த மட்டத்தில் எல்லாம் சில நிர்வாக அமைப்பு இருப்பதை நம்மால் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும். இந்த மாதிரியான நிர்வாக ஒழுங்குகளில எங்கெல்லாம் தலைமைத்துவம் இருக்குதோ அங்க முக்கியமாக என்ன செய்வாங்கன்னு சொன்னா பொறுப்புகளை பிரிச்சு கொடுப்பாங்க. நிர்வாகம் ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னாலும் என்ன செய்வாங்க, பொறுப்பை பிரிச்சு கொடுப்பாங்க. இது மாதிரி பொறுப்புகளை பிரித்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு பிரச்சனைகளை மனித சமுதாயம் என்ன செய்து சந்திக்குது. தனிப்பட்ட குடும்பமாக இருக்கட்டும், அல்லது ஒரு வியாபார ஸ்தலமாக இருக்கட்டும், அல்லது ஒரு கட்சிகள், அரசியல் இயக்கங்கள், ஜமாத்துகள் எதுவாக இருக்கட்டும், அங்க பொறுப்பு என்று யாருக்காவது நம்ம பிரிச்சு கொடுத்தோம் என்று சொன்னால் அதுல பல்வேறு விதமான பிரச்சனைகளை தான் நம்ம என்ன செய்யறோம், சந்திக்கிறோம் பெரும்பாலும். அதுக்கு என்ன காரணம் என்று நான் பார்க்கும் பொழுது, மனுஷன் என்ன செய்ய முடியாது, தனி ஒரு ஆளாக இருந்து எல்லாத்தையும் செஞ்சிக்க முடியாது. ஒரு கடை நடத்தணும்னு சொன்னா நம்மளே கடையை திறந்து, நம்மளே பிரியாணி ஆக்கி, நம்மளே கல்லால உட்காந்து, நம்மளே பிளேட்டையும் கழுவி, நம்மளே கடையும் கழுவி, நம்மளே காசு வாங்கி போட்டு, நம்மளே நாட்டுல கடையில் கூட்டிட்டு வர முடியுமா? ஒரு நாள் நடத்துக்குள்ள செத்து போயிடுவோம். அது முடியாது மனுஷனால. அதனால என்ன செய்வாருன்னு சொன்னா, தன்னுடைய வரக்கூடிய அந்த வருமானத்தை வைத்துக் கொண்டு பல பொறுப்புகள் என்ன செய்வாரு, பிரிச்சு என்ன செய்வார், கொடுத்து ஒரு கடையை நடத்துவார். அதானே இது மாதிரியான நிர்வாக ஒழுங்குதான் மனுஷனால் பண்ண இயலுமே தவிர அவன் ஒருவனால் என்ன செய்ய முடியாது, எல்லா வேலையிலும் செய்து கொள்ளவே முடியாது. அப்ப அந்த அடிப்படையில மனுஷன் பொறுப்பனை செய்யறான், பிரிச்சு கொடுக்கிறான். இப்படி பிரிச்சு கொடுக்கக்கூடிய நேரத்துல அந்த பொறுப்பை வாங்குறான்ல, அப்படி வாங்கக்கூடிய அந்த மனிதனிடத்துல பல்வேறு விதமான கோளாறுகள் இருக்கின்ற காரணத்தினால அந்த செயல்கள் பெரும்பாலும் பிரச்சனைகளில் போய் நிற்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பொறுப்பை சுமக்கக்கூடியவன் பெரும்பாலும் மனிதனாக இருக்கின்ற காரணத்தினால அவன்கிட்ட சில இயற்கையான பலகீனங்கள் இருப்பதை நாம பார்க்கிறோம். ஒண்ணு என்ன, அலட்சியத்தன்மை. ஒரு வேலை என்ன செய்வாங்க, பொறுப்பாக எடுத்து வாங்கிடுவாங்க. ஓனர் பொறுப்பா பிரிச்சு கொடுத்துருவாரு, ஜமாத்து தலைவருக்கு உமா வேலைன்னு சொல்லி கொடுத்துருவாரு, குடும்ப தலைவர் வீட்டுல இது மாதிரி நான் வரையில செஞ்சுவே என்று சொல்லிட்டு போயிடுவாரு. இந்த பொறுப்பை வாங்கினாங்கல்ல, அப்படி வாங்கின அந்த மக்களிடத்தில் இருக்கக்கூடிய பலகீனங்களில முதலாவதாக பலகீனம் என்னன்னு சொன்னா அலட்சியத்தன்மை. அவர் கேர்லெஸ் தானே செய்வாங்க, வாங்கிக்கிட்டு என்னத்தை போட்டி மட்டும் செய்யணும்னு சொல்லி நம்ம செய்வா, அப்படி செய்யாம விட்டுருவாங்க. ரெண்டாவது என்ன, சோம்பேறித்தனம். அடுத்ததாக பாத்தீங்கன்னு சொன்னா மறதி. வேலையெல்லாம் வாங்கிடுவாங்க, கடைசி நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா போன் பண்ணி கேட்டோம்னா மறந்துட்டேன் நானு அப்படிம்பாங்க, மறதி.
அதே மாதிரி வேலையை வாங்கிடுவாங்க. செய்யற நேரத்துக்கு முன்னாடி ஜுரம் வந்துடும், தலைவலி வந்துடும், வேற ஏதாவது பிரச்சனைகள் அவருக்கு ஏற்பட்டு போயிடும். செய்ய முடியாத இயலாததுக்காக காரணமாக நோயையும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு சொன்னா சூழ்நிலைகளை காரணமாக சொல்லுவாங்க. அது சில நேரங்களில் உண்மையா இருக்கும், பல நேரங்களில் பொய்யாக செய்வாங்க, வலிஞ்சு சொல்லுவாங்க. 12 மணிக்கு வாங்கன்னு சொல்லியிருப்போம், அந்த நேரம் பார்த்து அவர் கிளம்புவாரு. கிளம்பும் பொழுது பஸ் ஸ்ட்ரைக்கா இருந்து வர முடியாம போய் சூழ்நிலைகள் என்ன சொல்லுவாருன்னா காரணமாக கொண்டாந்து சொல்லுவாரு. இந்த சூழ்நிலைகள் அவருடைய செயலை கொடுத்த பொறுப்பை அதுக்கு ஒரு தடைக்கல்லாக வந்து நிக்கிறது நாம பாக்குறோம். இதற்கெல்லாம் மேல பொறுப்பை வாங்கினவருக்கு அந்த பொறுப்பை செய்ய முடியாத அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்வான், பொறுப்பெல்லாம் வாங்கிடுவாரு. அல்லாஹ் விதிச்சிருப்பாங்க ஒண்ணு, அதுதானே நடக்கும். பொறுப்பை வாங்கிட்டா எல்லாத்தையும் செஞ்சிட முடியுமா? அல்லாஹ் எதை விதித்தானோ அதுதான் நடக்கும் என்கின்ற காரணத்தினால் விதி வந்து குறுக்கால நிற்கும் போது இவனால செய்ய முடியாது, அந்த காரியத்தை சிறப்பாக செய்யவே முடியாது. இதை நாம சில உதாரணங்கள் மூலியமா சொன்னாதான் நமக்கு என்ன செய்யும், தெளிவாக விளங்குவோம். அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 விஷயத்தை செய்வோம். நாம உதாரணத்துக்கு பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு பிரியாணி கடை வச்சு நடத்துறாங்கன்னு வைங்களேன். அப்படி நடத்தக்கூடிய நேரத்துல கஸ்டமர் வந்து என்ன செய்யணும்னாக்கா ஆர்டர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி 24ஆம் தேதி 8ஆம் மாசம் 20 கிலோ பிரியாணி ஆர்டர் இருக்கு அப்படிம்பாரு. இவர் என்ன செய்வார்னாக்கா ஞாயிற்றுக்கிழமையா இருக்குன்னு வைங்களேன், அப்படியாங்க சரிங்கன்னு சொல்லி எழுதிப்பார். ஒரு 1000 ரூபாய் அட்வான்ஸும் கொடுப்பாங்க, அட்வான்ஸும் வாங்கிக்குவார். வாங்கினவர் என்ன செய்வாருன்னு சொன்னா இது 1 மாசத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் வாங்கிடுவாரு. அந்த கஸ்டமர் என்ன செய்யும் சொன்னாக்கா, பை கரெக்டா கொடுத்துருவீங்கல்ல, கரெக்டா கொடுத்துருவோமா, நாங்க எவ்வளவு ஆர்டர் எடுத்து பார்த்துட்டு இருக்கோம், அதெல்லாம் கிளீனா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. பாய் மறந்துடாதீங்க, பாய் மறக்கலாம் மாட்டேங்க, எவ்வளவு ஆர்டர் கொடுக்குறோம் போகமா, அதெல்லாம் கரெக்டா வந்துருமா, நீங்க கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன செய்யுங்க, ஃபுல் பேமெண்ட் கொடுத்தா போதும், அந்த மாதிரி செய்யறவங்க போயிடுவாங்க. அது கொஞ்சம் விவரமான கஸ்டமரா இருந்தா என்ன செய்யும் சொன்னாக்கா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி போனை போட்டு ஒரு ஞாபகப்படுத்துவாங்க. என்னதான் பாய் சொன்னாலும் கூட நம்ம என்ன செய்யணும், போனை போட்டு கரெக்டா சொல்லணும்ன்ற அடிப்படையில பாய் ஆர்டர் கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா, இருக்குமா அந்த டைட்டில் எழுதிருக்கல அப்படின்னு சொல்லி என்ன செய்வாருனாக்கா சொல்லுவாரு. சில கஸ்டமர் என்ன செய்யும் சொன்னாங்க, அந்த மாதிரி ஞாபகப்படுத்த மாட்டாங்க. அந்த பாய் தான் அன்னைக்கு சொல்லிட்டோம்ல, அதெல்லாம் 1000 ரூபாய் கொடுத்தாச்சு, வேற அவங்க ரெசிப்டா போட்டு கொடுத்துட்டாரு, கரெக்டா வந்துடும் என்று சொல்லி காலையில என்ன செய்யறாலும் 1000 பேரை மண்டபத்துக்கு கூப்பிட்டுருவாங்க. கூப்பிட்டு என்ன செய்வாங்கன்னா 10:30 மணிக்கு சட்டியை கொண்டாந்து இறக்கணும். 20 கிலோ சட்டி 4 வந்து இறங்கணும் மண்டபத்துல. இப்படி இறங்கணும்ன்ற அடிப்படையில எல்லாம் பேசி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. அங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒரு 10 மணிக்கு தான் போனே பண்ணுவாங்க. போன் பண்ணி பாய் என்னப்பா இவங்க பிரியாணி வரக்கானா, இவர் எங்க இருந்து கேட்பாரு, எந்த பிரியாணிமா, உடலை வாரி போட்டுரும். எந்த பிரியாணி கேட்கிற பாய், நான் தான் பாய் டைரி எல்லாம் எழுதுறீங்க, 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துங்க அப்படின்னு சொல்லி பேரெல்லாம் சொல்லி சொல்லுவாங்க. அவருக்கு இப்பதானே செய்யறாங்க, ஆஹா மறந்து போயிட்டேன்னு என்ன செய்வாரு, புழுவா நெருப்புல போட்டு துடிப்பார். இந்த காட்சி நம்ம பாக்கிறோமா இல்லையா? இது பொறுப்பாக அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு விஷயத்த ஒப்படைச்சியும் கூட இந்த மனுஷங்கிட்ட இருக்கக்கூடிய மறதி என்கின்ற ஒரு காரணத்தினால என்ன செஞ்சிருவாரு, அந்த ஆர்டரை கொடுக்க முடியாம பல்வேறு பிரச்சனைகளை, அவங்களுக்கும் பிரச்சனை இவருக்கும் பிரச்சனை, சும்மா விடுவாங்களா அவங்க, காசெல்லாம் கொடுத்தவங்க அடிக்கிற அளவுக்கு வருவாங்க. கல்யாண மண்டபத்தில் வந்து நின்றுட்டு சோறுக்கு வழி இல்லாம மக்கள் எல்லாம் திண்டாடுவாங்க. இந்த மாதிரியான நிலைமைகள்லாம் நம்பி பொறுப்பை ஒப்படைச்சு இவன்கிட்ட இருக்கக்கூடிய பலகீனம், மறதி என்கின்ற ஒரு பலகீனத்தின் மூலியமாக இது மாதிரியான பிரச்சனைகளை மனிதன் சம்பாதிக்கிறத நாம பார்க்கிறோம். அடுத்து என்ன, இது ரொம்ப ரேரா தான் நடக்கும். அடுத்து இன்னொன்னு என்ன நடக்கலாம், இது இல்லைன்னு சொன்னா ஆர்டர்லாம் வாங்கிடுவாரு. அந்த 24ஆம் தேதிக்கு இன்னும் 2 ஆர்டர் வரும். பாய் எனக்கு ஒரு 10 கிலோ மட்டன் செஞ்சு கொடுங்களேன். சரி கொடுங்க மாஸ்டர், 10 கிலோ ஆர்டர் ஒண்ணு இருக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஏற்கனவே ஒரு 60 கிலோ ஆர்டர் சொன்னீங்கன்னா அதுவும் இருக்கு, இது பார்த்து எடுங்க, கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதெல்லாம் செய்யலாம்பா, சம்பாதிக்கிற நேரத்தை நீ வேற, சரி அது அந்த ஆர்டரும் வந்துடும். அடுத்து ஒருத்தர் கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு 10 கிலோ வெஜிடபிள் வேணும், விசேஷமான நாள் இன்னைக்கு, அப்படியா சரி அதையும் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கிறது, ஆசை அதையும் கூட இதையும் கூடன்னு சொல்லி எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாரும் சொல்ற டைம் பாத்தீங்கன்னாக்கா 10 மணி 10:30 மணி இந்த நேரத்துல என்ன செய்வாங்க, ஆர்டர் சொல்லுவாங்க. இவர் மாஸ்டர் என்ன செய்வாரு, பாப்பாரு இவன் என்ன போட்டு இந்த நேரத்துல வருதுறான், 70 ஆக்கினாலும் இந்த கிலோக்கு 20 ரூபாய் கொடுக்க போறான், இவன் கிட்ட ஆக்குறதுக்கு அவன்கிட்ட மாஸ்டர் கிட்ட இருந்து ஒருத்தன் கேட்பான், என்னட்டு நம்ம இன்னைக்கு நீ என்கிட்ட ஆகும் கிலோக்கு 50 ரூபாய் தரேன், உடனே என்ன செய்வான், தலையில துண்டை போட்டு அது எஸ்கேப் ஆயிரும். இது மாதிரி கடை வச்சு அந்த ஆர்டர்லாம் எடுத்து மாஸ்டர் ஓடின கதையில என்ன செய்யறோம், பல நேரங்களில் பாக்குறோம். ஆர்டர் பார்த்து வந்து குனிஞ்சு கிடைக்கும், வெங்காயத்தெல்லாம் கட் பண்ணி கையெல்லாம் வந்திருக்கும், மாஸ்டர் ஆள் வர மாட்டாரு. அப்ப என்ன செய்வாரு, இவருக்கு பிரச்சனை தானே, இவரு வந்து ஆர்டர்லாம் கரெக்டாச்சு கொடுக்கணும்னா நினைப்பெல்லாம் இருக்கு. ஆனாலும் இவர் யாரை நம்பி இருக்கிறாரு, இன்னொரு ஆளை சார்ந்து இருக்கிற காரணத்தினால சொன்ன நேரத்துக்கு வேலை செய்ய முடியாது. இவரே களத்துல இறங்கி கரண்டியை பிடிச்சு ஆக்கினாலும் கூட அந்த மாஸ்டர் வந்தாதான் அவ்வளவு வேலையை சீக்கிரத்துல சொன்ன நேரத்தை கொடுக்க முடியும். அப்ப இன்னொரு ஆளை சார்ந்திருக்கின்ற காரணத்தினால சொன்ன வாக்குறுதியை வாங்கின பொறுப்பு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டியது இருக்கும்.
சரி, இது மாஸ்டர் எல்லாம் கரெக்டா இருந்துச்சு. அங்க கறி கடைக்காரன் என்ன செய்வான், கூட்டத்துல மத்த நாளும் கரெக்டா டானி கடை தரத்துக்கு முன்னாடி கறி கொண்டாந்து வச்சு நிற்பான். இந்த மாதிரி விசேஷ நாட்கள்ல நிறைய ஆர்டர் இருக்க மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில என்ன செய்வான்னு சொன்னா கறி கொடுத்து விட மாட்டான். ஒரு மாஸ்டர் இங்க இருந்து போன் பண்ணுவாரு, கறி எல்லாம் கொதிச்சு போச்சு, என்ன வந்து நிக்குது, அடி பிடிக்க போது, கறி வாங்கன்னு சொல்லுவான். கறியை பார்த்தா 7 மணிக்கு கொடுக்குறவன் 10 மணிக்கு கொண்டாந்து கொடுப்பான். இப்படி அடுத்தவங்களை சார்ந்தே இருக்கின்ற காரணத்தினால என்ன ஆகுதுன்னு சொன்னாக்க, சொன்ன வாக்குறுதிகளை கரெக்டான நேரத்துல நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டு போய் அந்த பொறுப்பை வாங்கினவர் பரிதவிக்கக்கூடிய காட்சி நாம பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் சரியா இருந்தாலும் கூட உடம்பு சரியில்லை, ஜோரம், தலைவலி உண்மையிலே வந்திருக்கும். ஓனருக்கோ அந்த வேலை செய்யறவனுக்கோ அந்த மாஸ்டருக்கோ இயற்கையாகவே அந்த உபாதை வந்துச்சுன்னு சொன்னாக்க சொன்ன வாக்கை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டு போகக்கூடிய காட்சிகளை நாம பார்க்கணும். அப்ப இந்த மாதிரியான நிலைகளை பெரும்பாலும் என்ன செய்யறான்னு சொன்னா மனிதன் வந்து அனுபவிக்கிட்ட பார்க்கிறோம். இது மாதிரி பிரியாணி கடை மாதிரி டெய்லர் கடை நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னா நிறைய வாக்குறுதல் மீறுதல் இருக்கும். நம்ம டெய்லர் பார்க்கிறோம்ல, கடையில வாங்குவாங்க, துணியை வாங்குவாங்க, ஏமாத்தணும்ன்ற நோக்கம்லாம் இருக்காது. ஒரு டேட்டை போட்டு டைரியெல்லாம் எழுதுவாங்க, 28ஆம் தேதி இந்த கஸ்டமர் வரணும், கொடுக்கணும், அட்வான்ஸ் எல்லாமே கரெக்டான செய்வாங்க, பேசி வைப்பாங்க. கரெக்டா அந்த நாள் பாத்தீங்கன்னு சொன்னா ஷட்டவுன். காலையில 9ல இருந்து 5 மணி வரைக்கும் கரண்ட் ஒரு நாளைக்கு முன்னாடி வராது. இவர் என்ன பிளான் போட்டு வச்சிருப்பாரு, அந்த ஒரு நாள் நம்ம என்ன செஞ்சிருவோம், எல்லாமே அடிச்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருப்பாரு. அன்னைக்கு கரண்ட் கட் ஆகுது தெரியுமா, பொறுப்பை வாங்கிட்டாரு. ஆனா இவருடைய சூழ்நிலையின் காரணத்தினால என்ன செய்யுது, கொடுத்த வாக்குறுதியை அவரால் நிறைவேற்ற முடியாத மாதிரி என்ன செஞ்சிடும் ஆகிடும். இது மாதிரியான நிலைமைகள் ஏற்படுத்தலாம். அடுத்து இவர் என்ன செய்வாரு, பிரியாணி கடை மாதிரியே இன்னொருத்தரை தான் சார்ந்து இருப்பாங்க, துணி எல்லாம் தச்சிருவாங்க, காஜா போடுறது இது கடையில போட மாட்டாங்க. இன்னொரு ஆள் என்ன செய்வாங்க, காஜா போட கொடுத்து விடுவாங்க. அந்த காஜா போடுற நிறைய பேர் ஒரே கடையில கொடுப்பாங்களா, அவங்க எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்தும் கூட காஜா போட்டு கொடுக்க மாட்டாங்க. கஸ்டமர் வந்து கடையில் வைக்க சொன்ன நேரத்தில் அடுத்தவங்களை சார்ந்து இருக்கும் பொழுது இதே பிரச்சனை தான், வாக்குறுதியை பேண முடியாத நிலைமைகள் ஏற்பட்டு போயிடும். இது மாதிரி எல்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நம்ம ஒரு பொறுப்பை ஒரு ஆளிடத்தில் ஒப்படைச்சு அதை நாம் நிறைவேற்றுவதற்குள்ள நம்முடைய இயலாமை, நம்முடைய நோய், பிறரை சார்ந்திருக்கிறது, பலகீனம், மறதி, இது மாதிரி பல பலகீனங்கள் மனுஷங்கிட்ட இருக்கிற காரணத்தினால நாம் ஒரு ஆள்கிட்ட நம்பி ஒப்படைச்சிட்டோம் என்று சொன்னாங்க, அவரா பிளான் பண்ணியோ அல்லது பிளான் பண்ணாமையோ செஞ்சிடும். அதுல குழப்பங்கள் ஏற்பட்டு பல நேரங்களில பரிதவிச்சு நிற்கக்கூடிய காரணங்களை நாம் வந்து பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இந்த மாதிரியான நேரங்களில நாம் என்ன முடிவு எடுக்கணும்? இவ்வளவு மாதிரியான பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோமே, இந்த சந்திக்கக்கூடிய நேரத்தில் சிறந்த ஒரு பொறுப்பாளனை நாம் வந்து தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால், ஒரு பொறுப்பை நம்ம ஒப்படைக்கிறோங்க, இது மாதிரியான பலகீனங்கள் எல்லாம் இல்லாத ஒரு பொறுப்பாளனை நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால், அப்ப என்ன செய்ய வேலைகள் பக்காவா கிளீனா இருக்கணும். ஒரு ஆள்கிட்ட பொறுப்பா ஒப்படைக்கிறோம், இப்ப பார்த்த பலகீனங்கள்லாம் அவர்கிட்ட இருக்கக்கூடாது. என்ன மாதிரியான பலகீனம்? அவர் மறதி உடையவரா இருக்கக்கூடாது, அவர் அலட்சியத்தன்மை உடையவரா இருக்கக்கூடாது, அவர் இயலாமை உடையவராக இருக்கக்கூடாது, நோயினால் பாதிக்கப்படக்கூடியவராக இருக்கக்கூடாது, பிறரை சார்ந்து இருக்கக்கூடியவரா அவர் இருக்கக்கூடாது, சூழ்நிலையை காரணம் காட்டக்கூடியவராக அவர் இருக்கக்கூடாது, இதையெல்லாம் தாண்டி விதி மேல பாரத்தை போடக்கூடியவரா அவர் இருக்கக்கூடாது. இது மாதிரி ஒரு ஆளை நாம் தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்தோம் சொன்னா வேலை கிளீனா ஓடுமா இல்லையா? இதைத்தான் அவன் காரணமா சொல்றான். நம்பி ஒரு ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க, அவன் செய்ய முடியலன்றதுக்கு இது இந்த 10 காரணத்துல ஒரு காரணத்துல சொல்லுவான். நாம் யார்கிட்ட பொறுப்பை கொடுக்கிறோமோ இந்த பலகீனங்கள் எல்லாம் இல்லாத ஒரு பொறுப்பாளனை பார்த்து கொடுக்கிறோம் சொன்னா நம்ம வேலை கரெக்டா நடக்குமா இல்லையா? அந்த மாதிரியான பலகீனங்கள் இல்லாத ஒருவன் இருக்கிறான். அந்த ஒருத்தங்கிட்ட நம்முடைய பொறுப்புகளை எல்லாம் ஒப்படைத்தோம் என்று சொன்னால் அந்த காரியம் என்ன செய்யும், இலகுவான முறையில நமக்கு நடக்கும். அந்த பொறுப்பாளன் யாரு என்று சொன்னால், இந்த பொறுப்பாளனுக்கு அரபில வக்கீல் என்று சொல்லுவாங்க. கோர்ட்ல கூட வந்து கேஸ் வாதாடணும்ல, தமிழ்ல போய் பேசினாக்க வெளியே போயிட்டு வந்துடுவான். இங்கிலீஷ் தெரிஞ்சு பாயிண்ட்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் வேணுன்றதுக்காக வக்கீல், அதுக்காக படிச்ச பிஹேவியர் படிச்ச ஒருத்தர் பிடிச்சி வக்கீலாக நியமிக்கிறோமா இல்லையா? இந்த வக்கீலுக்கு என்பது அரபு வார்த்தை, தமிழ் அதுக்குண்டான வார்த்தை என்ன, பொறுப்பாளி. இவர் என்னுடைய பொறுப்பாளியாக நாம் வக்காலத்துல கையெழுத்து போடுவாங்க. பொறுப்பாளியோட அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் அவர் நம்முடைய கேஸ நமக்கு பிரதிநிதியாக நின்று நம்முடைய பொறுப்பாளியாக நின்று கோர்ட்ல வாதாடுவார். இது மாதிரி நம்முடைய சார்பாக பொறுப்பாளியாக நாம் நியமிக்கக்கூடியவர் அந்த பொறுப்புகளை சரியாக செய்யக்கூடியவனாக யார் இருக்கின்றார் என்று சொன்னால் படைத்த ரப்புல் ஆலமீன் இருக்கின்றார். அல்லாஹ் இருக்கிறான்ல, அவனுடைய தன்மைகளில ஒன்று என்னவென்று சொன்னால் பொறுப்புகளை சிறந்த முறையில நிறைவேற்றக்கூடியவன். இது அல்லாஹ்வுடைய தன்மைகளிலே ஒன்று. அல்லாஹ்வை நாம் பார்க்கின்ற கோணங்கள்
அல்லாஹ்வை எப்படி கேள்விப்பட்டிருப்போம்? கருணையாளன், இரக்கமுள்ளவன், தண்டிக்கக்கூடியவன், மன்னிக்கக்கூடியவன், வல்லமை மிக்கவன், ரிஸ்க் அளிக்கக்கூடியவன், நன்மை தீமை அல்லாட்டும் தான் வருது. இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோம், பரவாயில்ல கேள்விப்பட்டிருக்கோம். அல்லாஹ்வுடைய தன்மைகளில் இன்னொரு கூடுதலான தன்மை என்ன இன்னைக்கு பார்க்கக்கூடியது? பொறுப்புகளை சிறந்த முறையில் நிறைவேற்றக்கூடியவன் என்கின்ற தன்மை அல்லாஹ்வுடைய தன்மையாக இருக்கின்றது. அப்ப இப்படியாப்பட்ட அந்த அல்லாஹ்வுடைய தன்மையை நாம் பார்ப்பதாக இருந்தால், பொறுப்புகளை நாம் கொடுக்கிறோம், அவன் வாங்கிக்கிறேன் எப்ப சொன்னான்? பொறுப்பை நம்ம கொடுக்க தயாருங்க, அந்த அல்லாஹ் வாங்கிக்கிறேன்னு சொன்னானா என்று பார்த்தால் வாங்கிக்கிறேன்னு சொல்றான். எப்படி வாங்கிக்கிறேன்னு சொல்றான்? நம்மால கூப்பிட்டு ஒரு பொறுப்பை 4 வாட்டி கொடுங்களேன். ஆனாவுன்னா என்னைய போட்டு ஜமாத்துல 10 பேர் இருக்கிறாங்க, சும்மா நம்மளே போட்டு பெஜார் பண்றீங்களே என்று டென்ஷன் ஆவார். ஒண்ணுக்கு 4 வாட்டி நீங்க ஒரு ஆண்டு ஒரு பொறுப்பை கொடுங்களேன், கோவப்படுவாரு. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? பொறுப்பை என்கிட்ட யார் கொடுக்குறாங்களோ அவங்கள பார்த்து நான் சந்தோஷப்படலாங்கிறான். அல்லாஹ் எப்படி சொல்றான்? 3வது அத்தியாயத்துடைய 159வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நிச்சயமாக அல்லாஹ் தன் மீது பொறுப்பேற்படுத்துவோரை நேசிக்கின்றான். 3வது அத்தியாயம் 159வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? நிச்சயமாக அல்லாஹ் தன் மீது பொறுப்பேற்படுத்துவோரை நேசிக்கின்றான். என்னை என்கிட்ட யார் பொறுப்பு கொடுக்குறாங்களோ அவங்கள ரொம்ப நேசிக்கிறேன். மனிதனுடைய கேரக்டர் என்ன? பொறுப்பை கொடுத்தா விரண்டு ஓடுவான், வெறுப்பான். அல்லாஹ் எப்படி என்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சப்ப ரொம்ப சந்தோஷம் என்று அல்லாஹ் தாலா சந்தோஷப்படக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப ஒன்று நமக்கு என்ன தெளிவாகுது? அல்லாஹ்ட்ட நாம பொறுப்பை வாங்கிக்கிறதுக்கு அல்லாஹ் தயாரா இருக்கிறான். கொடுத்த பொறுப்பை சந்தோஷமாக ஏத்துக்கிறான். முதல்ல இதை நம்ம செஞ்சுட்டோம், பார்த்துட்டோம். 2வது என்ன? அந்த அல்லாஹ்வுக்கு நாம் மேற்கொண்ட பலகீனங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்குது. எப்படி? அல்லாஹ்வுக்கு மறதி இருக்குதா? அல்லாஹ்வுக்கு மறதி என்பது கிடையாது. அல்லாஹ் தன்னுடைய படைப்புகளில யாராவது ஒரு ஆள் என்ன செய்யறாங்க? துவா செய்யறாங்க. இந்த உலகத்துல இருந்து, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, இல்ல எனக்கு பிள்ளைய கொடு, இல்ல ஒருத்தர் ஆக்சிடென்ட் அடிப்படை கேட்கிற, இறைவா என்னை காப்பாத்த கை நீட்டுறாரு, கை தூக்குறாரு. அல்லாஹ் அங்க பாருங்க, யாரு பாணி, யாரு உங்களை படைச்சது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்பானா? அல்லாஹ்வுக்கு என்ன செய்யல? அந்த மாதிரி மறதிகள் எல்லாம் இல்லாம அல்லாஹ் ஞான மிக்கவனாக இருக்கின்றான். இதை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுகின்றான்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌன் கிட்ட போய் என்ன செய்யறாங்க? பிரச்சார பணியை மேற்கொள்றாங்க. அப்ப பிரச்சார பணியை மேற்கொள்ளும் பொழுது வாத பிரதிவாதங்கள் நடந்துகிட்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பிரச்சாரத்துக்கு எதிர்பதிலாக ஃபிரௌன் கேட்கிறான், அப்போ நீ சொல்றதை பார்த்தா என்னுடைய மூதாதையர்கள்லாம் எங்க போயிருப்பாங்க? இப்பதானப்பா நீ மார்க்கத்தை சொல்ற, இதுக்கு முன்னாடி உள்ளவங்க எங்க போயிருப்பாங்க? இந்த பேண்டை கொஞ்சம் போட்டு விடுங்க. இதுக்கு முன்னாடி உள்ளவங்க எங்க இருப்பாங்க என்கின்ற ஒரு கேள்வியை வைக்கிறான். அப்படி வைக்கக்கூடிய நேரத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய பதில் எப்படி இருக்கு? அப்படி என்றால் முன் சென்ற தலைமுறைகளின் நிலைமை என்ன என்று கேட்டான். யாரு? ஃபிரௌன் கேட்கிறான். கேட்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொல்றாங்க, இது பற்றிய அறிவு என்னுடைய இறைவனுடைய பதிவு புத்தகத்தில் இருக்கின்றது. என் இறைவன் தவறுவதும் இல்லை, அவன் மறப்பதும் இல்லை என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க. இறைவன் மறக்கலாம் மாட்டான்பா, யார் யாருக்கு என்னென்ன தண்டிக்கணுமா மன்னிக்கணுமா எல்லாமே என்ன செய்யும் இறைவனுக்கு தெரியும், மறந்துலாம் போக மாட்டான் என்று இறைவனுடைய தன்மை என்ன செய்யறாரு? அந்த இடத்துல கோடிட்டு காட்டுறாரா இல்லையா? அப்ப நாம் அல்லாஹ்ட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டோம் சொன்னா அந்த நேரம் வரும்போது அல்லாஹ் செய்ய மாட்டான், மறக்க மாட்டான். மறதி என்கின்ற பலகீனத்தை விட்டு அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவராக இருக்கின்றார். அடுத்ததாக அலட்சியமா இருப்பானா? ஒரு வேலை கொடுத்தாச்சு, என்னத்தை போட இந்த வேலை கூட செய்ய என்று அலட்சியமா அல்லாஹ் விட்டுருவானா? விட மாட்டான். அல்லாஹ்வுடைய தன்மை எப்படி இருக்கு? ஒரு காரியம் எந்த ஒரு செயல் நடந்தாலும் சரி அதை அல்லாஹ் உற்று கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எந்த அளவுக்கு சொல்றாங்க? மரங்கள் இருக்குல்ல, கோடான கோடி மரங்கள் இருக்கு. இந்த மரத்தில இருந்து ஒரு இலை உழுவுதுன்னு வைங்க, அந்த மரம் எந்த நாட்டில் இருக்கு, எந்த மாநிலத்தில் இருக்கு, எந்த ஏரியால இருக்கு, அந்த ஏரியால என்ன மரம், எந்த மரத்திலிருந்து எந்த கிளையிலிருந்து இந்த இலை உழுவுது, இந்த இலை இந்த மாசத்துல இந்த நேரத்துல இந்த நொடியில தான் உழுவுது என்று ஃபுல் டீடைல் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எந்த பெண்ணும் கருக்கொள்வதில்லை. உலகத்துல எத்தனையோ கோடி பெண்கள் இருக்கிறாங்க, அவர்கள் எவ்வளவு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுக்கு தெரியாம என்ன செய்யறது இல்லையா? எந்த பெண்ணுமே கருக்கொள்வதில்லை. அப்ப எல்லா மேட்டருமே என்ன செய்யுது? அல்லாஹ்வுடைய நாலேஜ்ல அப்படியே ஃபிங்கர் டிப்ஸ்ல அல்லாஹ் வச்சிருக்கான். மறதி என்பது அல்லாஹ்வுக்கு இல்ல, அலட்சியம் என்பதும் அல்லாஹ்வுக்கு இல்ல. 3வது அத்தியாயத்துடைய 98வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வே நீங்கள் செய்யும் அனைத்து
அனைத்து செயல்களையும் நோட்டமிட்டு பார்ப்பவனாக இருக்கிறான். சும்மா பார்க்கலையா, நாம் செய்யக்கூடிய செயல்களை அல்லாஹ் எப்படி பார்க்கிறானா, நோட்டமிட்டு அப்படி பார்க்கிறான், உற்று நோக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆனில வேறு இருக்கிறது இல்ல, கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கறத நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்ப இந்த இரண்டாவது பலகீனமும் அல்லாஹ்ட்ட இல்ல. யாருக்கிட்ட நாம பொறுப்பை கொடுக்க போறோமோ அந்த அல்லாஹ் இடத்துல ஒண்ணு என்ன பார்த்தோம், மறதி இல்ல. இரண்டாவது என்ன இல்ல, அலட்சியமாகவும் அல்லாஹ் இருக்க மாட்டான். மூணாவது என்னவென்று சொன்னால், இயலாமை என்கின்ற ஒன்று அல்லாஹ்வுக்கு இருக்குதா? ஒரு நிறைய நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன செய்யறோம், அல்லாஹ்ட்ட ஆளுக்கு ஒரு பொறுப்பா சாட்டுறோம். இன்னையில இருந்து பயணம் கேட்டுட்டு நம்ம ஆளுக்கு பொறுப்பு சாட்ட ஆரம்பிச்சிட்டோம். என்னப்பா ஒரே நேரத்தில் மயிலாப்பூர்ல இவ்வளவு பேர் பொறுப்பு சாட்டினீங்கன்னா நான் என்ன செய்யறது, வாரத்துக்கு ஒரு ஆளா பொறுப்பு சாட்டுங்க என்று ஆளா சொல்லுவானா? நம்மள வரைக்கும் வச்சுக்கோங்க, நம்மள ஒரு நிர்வாகியை கூப்பிட்டு ஒருத்தர் ஒரு வேலையை சொல்றாரு, அதே நிர்வாகிட்ட இன்னொருத்தர் வேலை சொல்றாரு, அதே நிர்வாகிட்ட இன்னொருத்தர் வேலை சொல்றாரு. ஏங்க என்ன ஒருத்தர் போஸ்ட் கொடுக்க சொல்றீங்க, பிட் நோட்டீஸ் கொடுக்க சொல்றீங்க, அங்க போயிட்டு வான்னு சொல்றீங்க, ஒரு ஆட்டு இவ்வளவு வேலை வாங்குறீங்கன்னு சொல்லி அவர் என்ன செய்வாரு, அவங்களாம் என்னால முடியாதுன்னு சொல்லுவாரா இல்லையா? இது மாதிரி அல்லாஹ் இயலாதவனா? இயலாமை என்கின்ற ஒரு விஷயமே அல்லாஹ்வுடைய அந்த பதிவேட்டுல இல்ல. அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ்வுடைய வல்லமை என்கின்ற அந்த தலைப்புல 3 நாள் நம்ம செஞ்சிருக்கோம், பார்த்திருக்கோம். இன்னும் சுருக்கமாக சொல்வதாக இருந்தா, ஆகு என்றால் ஆகக்கூடியதுதான், அதான் அல்லாஹ்வுடைய வல்லமை. குன் ஃபயகுன், ஆகுன்னு சொன்னா என்ன செஞ்சிடும், அது ஆகிரும். அதுக்காக அல்லாஹ் செய்ய வேண்டியதில்ல, கஷ்டங்களையோ சிரமங்களையோ யோசிக்கிறதா, இதை எப்படி பொறுப்பு கொடுத்துட்டானே, இது எப்படி நம்ம செஞ்சு முடிக்க போறோம், எப்படி பிளான் பண்றோம், இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ்வுக்கு வேலையே கிடையாது. அது பாட்டுக்கு ஆகுன்னு செஞ்சிடும், அந்த வேலை ஆகிவிடும். அப்ப அல்லாஹ்ட்ட இயலாமை என்பதும் கிடையாது. அதே மாதிரி நோய் என்கின்ற பலகீனம் அல்லாஹ்கிட்ட இருக்குதா? ஒரு பொறுப்பை கொடுத்தாச்சு, அந்த நேரம் வரும்போது எனக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லாம ஆகி போச்சு, அதனால உனக்கு எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி நிலைமை அல்லாஹ்ட்ட இருக்குதா? அவன் தான் நோயை கொடுக்கிறான், அவன் தான் நோயை நீக்கிறான். நோய் என்கின்ற ஒன்றை விட்டு அல்லாஹ் செய்யறான், பரிசுத்தமானவனாக இருக்கின்றான். அப்ப அல்லாஹ்வுக்கு நோய் என்கின்ற ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி பிறரை சார்ந்து இருக்கக்கூடிய நிலைமை அல்லாஹ்க்கு இருக்குதா? ஒரு வேலையை கொடுக்குறோம், அல்லாஹ் ஒரு மலக்கை கூப்பிட்டு சொல்லிட்டான், அந்த மலக்கு போன வேலையில மிஸ்டேக் பண்ணிட்டு வந்துருவாரா? போய் எங்கேயாவது போற இடத்துல எனக்கு உடம்பு சரியில்லை, உதாரணத்துக்கு அல்லாஹ் ஒருத்தர் ரூஹை வாங்கணும் என்ற கட்டளையை ஒரு மலக்கு கிட்ட கொடுத்துட்டான். கொடுத்தோன்னா அந்த மலக்கு என்ன செய்யறாரு, அந்த கட்டளையை வாங்கிட்டு வராரு. வர வழியில கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போய் பாதி வழியில ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாளைக்கு வருவாரா? அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. மலக்குகளை அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான் என்று சொன்னால், மலக்கு என்பதெல்லாம் பேருக்காக உள்ளதுதான். அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், எல்லாத்தையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ளவன். அவன் நிர்வாக செட்டப்பை நாம புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் என்ன செய்யறானாக்கா, மலக்குகள் எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம பார்க்கிறோம். அந்த மலக்குகள் எப்படி இருப்பாங்க, அல்லாஹ் என்ன உத்தரவிட்டாலும் அதை என்ன செஞ்சிருவாங்க, உடனே செய்து முடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அது ஒரு நொடி முண்டவும் செய்யாது, ஒரு நொடி பின்னவும் செய்யாது. கரெக்டா என்ன செய்வாங்க, நாடியதை செய்து முடிக்கக்கூடியவர்களாகத்தான் அல்லாஹ் தஆலா அந்த மலக்குமார்களை வைத்திருக்கிறத பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் தஆலா பிறரை சார்ந்து இருக்க வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லாமல் தனித்தவனாக, தனி வல்லமை உடையவனாக, நாடியதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவனாகவும் இருக்கின்றான். அதே மாதிரி சூழ்நிலைய அல்லாஹ் காரணம் காட்டுவானா? சூழ்நிலை காரணம் காட்டி மனுஷனை செய்வான், தப்பிச்சுக்குவான். அந்த நேரம் வர சொன்னீங்க பாய், பஸ் டிராபிக் ஆகி போச்சு, அது அந்த நேரத்தை பார்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்திட்டாங்க, அதனால வர முடியல, வீட்டுல திடீர்னு பொண்டாட்டிக்கு பிரசவம், அதனால வர முடியல, வாத்தியார் கூப்பிட்டாங்க ஸ்கூல்ல, அங்க போயிட்டேன். இது மாதிரி ஏதாவது சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா காரணம் காட்டுவானா? எங்க நீங்க கூப்பிட்டீங்க, அங்க போய் அமெரிக்கால ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருந்துச்சு, அங்க போயிட்டேன் நானு, அங்க போய் பிரச்சனையை பார்க்க போனதுனால உன் பிரச்சனை எனக்கு பார்க்க முடியல என்று ஏதாவது ஒரு சூழ்நிலை அல்லாஹ் காரணம் காட்டுவானா? இந்த மாதிரி சூழ்நிலைகளை காரணம் காட்ட வேண்டிய பலகீனம் அல்லாஹ்வுக்கு இல்ல. இது மாதிரி நாம் எதையெல்லாம் பலகீனமாக பார்க்கின்றோமோ, இந்த பலகீனங்களை எல்லாம் விட்டு அல்லாஹ் தஆலா பரிசுத்தமானவனாக இருக்கின்றான். விதியை அவன் ஏற்படுத்துறது தானே. ஒரு விஷயத்தை அல்லாஹ் விதிச்சதான் நடக்கும். அந்த விதியை அல்லாஹ் நாடினா அவனே மாத்திப்பான். எது எது நடக்கணும்னு சொல்லி அல்லாஹ் விதிச்சாலங்க, அதை தானே நாடும் போது என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் மாத்திப்பான். அல்லாஹ் நம்மகிட்ட கேள்வி கேட்பான், நாம அல்லாஹ்ட்ட என்ன செய்ய முடியாது, கேள்வி கேட்க முடியாது. விதி அல்லாஹ் மாத்திப்பான் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய பிரார்த்தனை, அவர் செய்யக்கூடிய தர்மம், இது ரெண்டு என்ன செய்யுமா, விதியை மாத்திரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களா இல்லையா? அப்ப விதியில இருக்கும், இன்னைக்கு போன காலோடையே இருக்கும், அல்லாஹ் விதிச்சிருப்பான். அந்த விதியை அல்லாஹ் நம்ம துஆ செய்யும் பொழுது அதிலிருந்து அல்லாஹ் செய்வான், நம்மளை காப்பாற்றக்கூடியவனாக இருக்கின்றான். ஆக நாம் எதையெல்லாம் ஒரு பொறுப்பாளிய ஒருத்தன்ட்ட கொடுத்து இந்த பொறுப்பை செய்ப்பா என்று கொடுக்கும் பொழுது எந்தெந்த பலகீனங்கள் எல்லாம் அவரை செய்ய விடாமல் ஆக்கியதோ அந்த பலகீனங்களை எல்லாம்
எல்லாம் விட்டு அல்லாஹ் என்ன செய்யறான், பரிசுத்தமானவனாக இருக்கிறான். அப்ப அந்த அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செய்யணும், நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய துன்பங்களை, நம்முடைய தேவைகளை நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும், பொறுப்பாக ஒப்படைக்கணும். இறைவா, இந்த காரியத்தை நான் செய்வதற்கான முயற்சியெல்லாம் செஞ்சுட்டேன், இது ஒரு நல்ல பலன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இது உண்டான பொறுப்பு என்ன செய்யறேன், உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் நாம பொறுப்பை ஒப்படைக்கக்கூடிய வேலையை நாம செய்யணும். அப்படி பொறுப்பை நாம் ஒப்படைக்கக்கூடிய வேலையை செய்தோம் என்று சொன்னால் அந்த பொறுப்பை என்ன செய்வோம், அல்லாஹ் அழகாக வாங்கி கொண்டு அந்த காரியத்தை நமக்கு அழகான முறையில் செய்து கொடுப்பான். இப்படி செய்து கொடுத்த விஷயங்களை நம்ம என்ன செய்யறோம், வரலாறுகளில பார்க்கிறோம். எப்படி ஒரு சம்பவம் திருக்குறானில நமக்கு இது மாதிரியான விஷயங்களுக்கு சான்றாக இருப்பதை நாம பார்க்கிறோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு நெருக்கடியான சூழ்நிலை ஏற்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்று எடுத்துறாங்க. எடுத்த போது அந்த ஃபிரௌன் மன்னன் இருக்கிறான்ல, அவன் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, நமக்கு எதிரியான ஒரு குழந்தை இங்க பிறந்திருக்குது அப்படிங்கறத ஏதோ ஒரு வகையில விளங்கி கொண்டு அவன் என்ன செய்யறான்னு சொன்னா, ஆண் குழந்தைகள் எல்லாம் கொன்று ஒழிக்கணும், இந்த ஊர்ல ஒரு ஆம்பளை பசங்க கூட இருக்கக்கூடாது என்று சொல்லி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குழந்தைகளை, குறிப்பா ஆண் குழந்தைகளை கொண்டுகிட்டு இருக்கக்கூடிய வேலை ஃபிரௌன் செய்யறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் என்ன செய்யறாங்க, நம்ம புள்ள பெற்று வச்சிருக்கோம், ஆம்பளை பிள்ளையா இருக்கு, இதை ஃபிரௌனுக்கு தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னா இந்த புள்ளையும் அவன் சாவடிச்சிருவானே என்று பயந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்யறான், உள்ளுணர்வு மூலியமாக அல்லாஹ் அவர்களுக்கு வகி அறிவிக்கிறான். வகின்னு சொன்னா நபிமார்களுக்கு வருமே அந்த வகி அல்ல, தேனிக்கு வந்துச்சுல அந்த மாதிரியான வகி, நமக்கும் அந்த வகி வரும். உள்ளுணர்வு ஒரு எண்ணத்தை அல்லாஹ் செய்வான், மனசுல ஏற்படுத்துவான். அந்த மாதிரியான எண்ணத்தை அவருடைய உள்ளத்துல அல்லாஹ் ஏற்படுத்திய பின்னால் அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த குழந்தைய ஒரு பெட்டியில வச்சு அதை துணியில சுத்தி என்ன செய்யறாங்க, நதியில போட்டுறாங்க. குழந்தைய வீட்டுல வச்சுட்டு இருந்தோம் சொன்னா எப்படியும் கண்டுபிடிச்சு கொண்டுருவான். அதன் காரணத்தினால என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நதியில கொண்டு போய் அல்லாஹ்வுடைய அந்த உள்ளத்துல ஏற்பட்ட அந்த உதிப்பின் காரணத்தினால நைல் நதியில கொண்டு போய் போடுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் அல்லாஹ் அவர்களுக்கு என்ன மாதிரியான உறுதியை மனசுல ஏற்படுத்தலாம் என்று சொன்னா, நீ போட்டு அந்த குழந்தைய என்ன செய்வோம், அவங்ககிட்ட கொண்டாந்து திருப்பி ஒப்படைப்பேன் என்று அல்லாஹ் ஒரு வாக்குறுதி அந்த அம்மாவுடைய உள்ளத்துல அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். இல்லாட்டி அந்த அம்மா கொண்டு போய் தண்ணீர் கொண்டு போய் போடுவாங்களா? யோசிச்சு பாருங்க, சாவடிக்க வரக்கூடிய கடைசி நொடி வரைக்கும் எப்படியாவது குழந்தைய பாதுகாக்கணும் தான் ஒரு அம்மா நினைப்பாங்க. வருவன் நாளைக்கு வரவனுக்கு இன்னைக்கே கொண்டு போய் குழந்தையார சாவடிப்பாங்களா? யாரும் அந்த வேலையை செய்வாங்களாங்க? ஒரு ஆளை கொண்டு போய் நைல் நதியில இப்ப போட்டீங்கன்னு வைங்க, இப்ப கூட நைல் நதியில முதல்ல இருக்கு. கடல்ல எப்படி நமக்கு பல எதிர்ப்புகள் இருக்குதோ அதே மாதிரி அந்த நதின்னு தான் பேரு. ஆனால் உலகத்திலே அது பெரிய நதி இந்த நைல் நதி. அதுல இன்னைக்கு வரைக்கும் உயிரை கொள்ள ஆட்களை முழுங்கக்கூடிய முதலைகள்லாம் இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த நதி அப்படியாப்பட்ட ஒரு மோசமான நதியில ஒரு நீந்த முடியாத, மூழ்கி விட்டால் சில நொடிகள் கூட உயிர் வாழ முடியாத, முதலை கிட்ட தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியாத இந்த பச்சை குழந்தைக்கு நம்ம போடுறோமே அப்படிங்கிற எண்ணம் அந்த அம்மாவுக்கு ஏற்பட்டிருக்காதா? கண்டிப்பா ஏற்பட்டிருக்கும். என்ன உள்ளுணர்வுல தூக்கி போடுறாங்க, இந்த குழந்தையை திருப்பி நான் உங்ககிட்ட ஒப்படைப்பேன் என்று அல்லாஹ் கொடுத்த அந்த ஒரு பொறுப்பின் அடிப்படையில் அல்லாஹ் அந்த குழந்தையுடைய உயிருக்கு பாதுகாப்பை ஏத்துக்கிட்டான் என்கின்ற அந்த பொறுப்பை விளங்கி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, குழந்தையை தூக்கி நதியில போடுறாங்க. போட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குது, அந்த குழந்தை அப்படியே நதியில மிதந்து போகுது. போகும்போது அந்த குழந்தையுடைய அக்கா, சம்பவங்கள்லாம் அப்படியே திருக்குறானில சூரத்துல் கஸஸ்ல 7வது வசனத்துல இருந்து அப்படியே நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, பயானை கேட்டு போய் வீட்டுல படிச்சு பாருங்க, முழுசா அப்படியே அல்லாஹ் இந்த வசன விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த பையனுடைய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தொட்டி எங்கதான் போகுது, யார் இதை எடுக்கிறா என்று என்ன செய்யறாங்கன்னாக்கா பின்னாடியே அப்படியே வாட்ச் பண்ணிக்கிட்டே போறாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே போகும் பொழுது அங்க பிறவனுடைய மாளிகை, பெரும்பாலும் அந்த காலத்துல ராஜாக்கள் என்ன செய்வாங்க, நதியை ஒட்டித்தான் அரண்மனைகள் அமைப்பார்கள். தாஜ்மஹால் இருக்குல்ல, எங்க இருக்கு, யமுனை நதி ஓரமா இருக்குல்ல, அது மாதிரி அந்த ராஜாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு அழகுக்காக நதிக்கரையை ஒட்டி என்ன செய்வாங்க, பில்டிங்கை கட்டுவாங்க. அந்த மாதிரி பிறவன் என்ன செஞ்சிருக்கான் தெரியல நமக்கு பார்க்கும் பொழுது, அந்த நதியை ஒட்டி அந்த கட்டடத்தை அமைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த நதி கரையில் என்ன செய்யறாங்க, அந்த குடும்பத்து பெண்கள் குளிப்பதற்காக, குறிப்பா பிறவனுடைய மனைவி ஆசியா அம்மையாரும் மற்றவங்களும் குளிக்கும் பொழுது என்ன செய்யறாங்க, இந்த பெட்டி அப்படியே மிதந்து வரத அவங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் உதிப்பை ஏற்படுத்தலாம். எப்படி, இந்த குழந்தை அழகா இருக்கு, புருஷன் கிட்ட சொல்றாங்க, இதை எடுத்துக்கிட்டு போய் இந்த குழந்தை அழகா இருக்கு, இதை நம்ம கொன்ற வேணாம், இந்த குழந்தையை நாம வச்சு வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவர்கிட்ட சொல்றாங்க. எந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஊர்ல இருக்க குழந்தையெல்லாம் பிறவன் கொண்டுட்டு இருக்கானோ அந்த குழந்தைய அல்லாஹ் என்ன செய்யறான், பிறவன் கிட்டயே வீட்டுல வளர்ற மாதிரி அல்லாஹ் ஒரு செட்டப்பை ஏற்படுத்துறான். எதற்காக, அந்த குழந்தை
குழந்தையை காப்பாத்துறதுக்காக அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார்கிட்ட அல்லாஹ் ஒரு பொறுப்பை ஏத்துக்கிட்டானே, இந்த குழந்தையை நம்ம பாதுகாப்போம்னு சொல்லி உள்ளுணர்வு ஏற்படுத்தினானே, அந்த விஷயத்தை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த மாதிரியான செட்டிங் எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்துறான். இதை விட பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் அடுத்தடுத்து நடக்குது. என்ன, அந்த பெட்டில இருந்து எடுத்துட்டாச்சா, குழந்தைக்கு என்ன வேணும், உடனடியா தேவை பால் தேவையில்ல. இன்னைக்கு மாதிரி உடனே வேக்ஸ் வாங்கி அடிச்சு போடுற பழக்கம் கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, உடனே செவிலி தாய்கள் யாராவது ஒருத்தர் எடுத்து பால் கொடுப்பாங்க. இது ஆதி காலத்துல இருந்து ஒரு வளமையாக இருக்குது. அப்ப எடுத்துட்டு போன உடனே இந்த மாதிரி பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்தாங்க. சகோதரி பாத்துறாங்க, கொண்டு போறது ராஜாவுடைய அரண்மனையா இருக்கு, அப்படியே நின்று என்ன செய்யறாங்க, ஒரு அனுமதி வாங்கி கொண்டு உள்ளக போறாங்க. என்ன நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாம் நிறைய பேர் பால் கொடுக்குறாங்க. யாருக்கிட்டையும் பால் குடிக்க மாட்டேங்கிறார். இவருக்கு தெரியுமா, இவங்களாம் நம்ம அம்மா இல்ல, குழந்தைய பொறுத்த வரையிலும் பசின்னு வந்துச்சுனாக்கா யார்கிட்டயாவது செஞ்சிடும், பாலை குடிச்சிடும், அதான் இயற்கை, அதான் நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனா இவர் என்ன செய்யறாரு, யாருக்கிட்டையுமே பால் குடிக்கல. இவருடைய அறிவாது இல்ல, அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மாதிரி ஒரு உத்தரவை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்ப குழந்தை வீவின்னு கத்துது, யாருமே பாலும் கொடுக்குறாங்க, இவர் குடிக்க மாட்டேங்கிறாரு. அப்ப இவங்க அக்கா நைஸா என்ன செய்யறாங்க, உள்ள போய் இவரை பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல குடும்பம் ஒண்ணு இருக்குது, அந்த குடும்பத்தை நான் கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு இவங்க என்ன செய்யறாங்க, சாதாரண அப்படி யாரையும் உள்ள விட்டு அதெல்லாம் வர சொல்ல மாட்டாங்க. அரண்மனையில பிரச்சனை இங்க ஓவரா இருக்கு, குழந்தையோட சத்தம் ஜாஸ்தி ஆகுதுல, பார்த்து இவங்க என்ன செய்யறாங்க, சரி யாரோ சொல்லி கூட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அக்கா நேரா போய் யாரை கூட்டு வராங்க, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அம்மாவே கூட்டு வந்துடுறாங்க. அல்லாஹ் தஆலா அந்த குழந்தையை தண்ணில தூக்கி போட்ட குழந்தை அந்த தண்ணில இருந்து மிதந்து வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? அதே ஊர் தான், எகிப்து தான், வேற வேற ஊரு. அங்க இமயமலையில இருந்து தண்ணி தோண்டி இங்க வங்காள விரிகுடா கலக்கிற மாதிரி பெரிய விஷயம் இல்ல. எகிப்திலே தான் இவங்களும் இருக்கிறாங்க, அவங்க அரண்மனையில மன்னர் இருக்கிறாரு. ஒரு 1 hour ஒரு 2 hours அவ்வளவுதான். நதியில போட்ட குழந்தைய அல்லாஹ் என்ன செய்யறான், எங்க வச்சு பால் கொடுக்க வைக்கிறான். அந்த அம்மா வீட்டுல இருந்தா கூட குடிசையில தான் பால் குடிச்சிட்டு இருப்பாரு. இப்ப எங்க பால் குடிக்கிறாரு அவரு, அரண்மனையில ராஜபோகத்தோடு அவர் ஊன் கத்தினாக பாக்குறதுக்கு பல பணியாட்களோடு யார் கையில பால் குடிக்கிறார், அதுவும் எத்த தாயிடத்திலே அல்லாஹ் தஆலா பால் குடிக்க வைக்கிறான். வச்சானா இல்லையா? அதான் பொறுப்பை நம்ம அல்லாஹ் தஆலா ஏத்துக்கிட்டான்னு சொன்னா அந்த பொறுப்பை என்ன செய்வான், அதை சரியான முறையில நிறைவேற்றி கொடுப்பான். அதுக்கிடையில என்ன நடக்குது, இந்த அம்மாக்கு தண்ணியில போட்டுட்டு தாயுடைய உள்ளம் தாங்குமா? ஈமான் என்ன செய்யுது, அப்படியே ஒரு பக்கம் நம்பிக்கை இருந்தாலும் கூட அப்படியே பதறாங்க. இந்த அம்மா தண்ணியில போட்டு என்ன ஆகுறது, குழந்தை செத்து போயிருக்குமோ, கீழே விழுந்துட்டு இருக்குமோ, இப்படிங்கிற மாதிரி பதட்டங்கள் அந்த அம்மாவுக்கு ஏற்பட்டு அவங்க வாயாலே வளர பார்த்தாங்களாம். இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம். அவங்க நான் மட்டும் அவங்களுடைய உள்ளத்தை சரி பண்ணி வைக்கலன்னு சொன்னா மூசாவை தண்ணியில போட்ட விஷயத்த அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. காரணம் என்ன, அந்த தாய்மை என்று சொன்னால ஒரு பதட்டம் வரும்ல, அதன் காரணம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதையும் கூட சொல்லாம வச்சுட்டான். அப்படி அவங்க சொல்ற மாதிரி அதையும் கூட அல்லாஹ் செய்யறான், வாயை அடைச்சி, அந்த அம்மாவுடைய வாயை அடைச்சி, அக்காவை வர வச்சு, குழந்தைய அழுக வச்சு, அதை யாரும் பால் குடிக்காம வச்சு, எவ்வளவு விஷயங்களை அல்லாஹ் நடத்தி காட்டியிருக்கான் பாருங்க. அவன் ஒரு காரியத்தை பொறுப்பேற்றுக் கொண்டான் என்று சொன்னால் அதை என்ன செய்வான், அழகான முறையில சிறப்பா செய்து முடிப்பான் என்பதற்கு இது எவ்வளவு பெரிய வரலாற்று சான்றா இருக்கு நமக்கு. எதுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி காட்டணும், இப்படிதான் பண்ணானே, என்கிட்ட நீ ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா பக்காவா செஞ்சு கொடுத்துருவேன் என்பது அல்லாஹ்வுடைய தன்மையாக இருப்பதை நாம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் கடுமையான எதிர்ப்புகள் இருக்கக்கூடிய நேரத்துல காபத்துல்லாவுக்கு போய் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவாங்க. அப்படி தொழக்கூடிய நேரத்தில் அந்த குறைஷிகள் இருந்தாங்களே எதிரிகள், அவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா, இந்த பத்தியா முகஸ்துதி பிடிச்ச ஆளு இப்ப சம்பந்தம் இல்லாம நேரங்கிட்ட நேரத்துல தொழுதுட்டு இருக்கிறாரு, இவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னாக்கா, அந்த காபிர்கள்லாம் சேர்ந்து, குறிப்பா குறைஷிகள் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, அங்க ஒட்டகம் அறுத்துருக்கான மாதிரி அந்த ஒட்டகத்துடைய சாணி, அந்த ஒட்டகத்தோடைய கர்ப்பப்பை இதெல்லாம் தூக்கிடுவா, சைதா செய்வார்ல, 2 தோல் கெடுக்க தூக்கி நம்ம வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னாக்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது சஜிதால இருக்கக்கூடிய நேரத்துல இது ஒரு வேலைன்னு சொல்லி என்ன செய்யறான், ஒருத்தன் யார் எடுத்துட்டு வரான்னு சொல்லும் போது ஒரு அயோக்கி என்ன செய்யறான், அந்த இடத்துல இருந்து போய் அந்த ஒட்டகத்தோடைய சாணி, ஆட்டுக்குடல் பார்த்திருக்கீங்களா, ஒரு ஆள் தூக்க முடியாது. ஆட்டுக்குடலை விட மாட்டுக்குடல் ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம குர்பானில பார்த்திருக்கோம்ல, 2 பேர் சேர்ந்தாதான் மாட்டுக்குடலே தூக்க முடியும். ஒட்டக குடலு அதை விட என்ன செய்யும், கண்டிப்பாக பல மடங்கு வெயிட்டா இருக்கும். அவ்வளவு பெரிய ஒட்டக குடல் நீங்க எங்க வச்சாலும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உட்கார்ந்துருக்கும், பலவரம் இருக்குல்ல. அப்ப கரெக்டான செய்யறாங்கன்னா தூக்கிட்டு அந்த சாணி, கர்ப்பப்பை இதையெல்லாம் கொண்டாந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 கழுத்துக்கு நடுவுல இந்த சைதா செய்யும் போது பள்ளமா இருக்குல்ல, இந்த இடத்துக்கு நேராக என்ன செய்யறாங்க,
கொண்டாந்து ஒட்டக கூடல வச்சிருந்தாங்க. வச்சாக்க ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, தலையை கூட தூக்க முடியல, கடுமையான வெயிட். உடனே இவங்க என்ன செய்யறாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்துகிட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க. யாரு? மக்கத்து குறைஷிகள், அந்த காபிர்கள் எல்லாம், பாரு முகமது நம்ம கேவலப்படுத்திட்டோம், ஒட்டகத்துடைய சாணியை கொண்டாந்து அவர் மேல போட்டுட்டோம், இதை கூட விட்டு இவரால் எந்திரிக்க முடியலன்னு பாரு சொல்லி மனுஷன் ஓவரா சிரிக்கும், ஊந்து ஊந்து சிரிப்பான்ல, அப்படியே வருது ஹதீஸ்ல. பயங்கரமா என்ன செய்யறாங்க, உளுந்து உளுந்து சிரிக்கிறாங்க. இந்த மெசேஜ் என்ன செய்யுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் சிறுமியா இருந்த பாத்திமா ரலியல்லாஹு அவர்களுடைய காதுக்கு போய், அந்தமா அங்கிருந்து செய்யறாங்க. சின்ன புள்ளியா இருந்த பாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் வேக வேக ஓடியாந்து அந்த ஒட்டக சாணத்தை செய்யறாங்க, எடுத்து கீழே இழுத்து போட்டுட்டு அந்த அவங்க எல்லாம் திட்டுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல என்ன செய்யறாங்க, சஜிதால இருந்து எந்திரிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல அல்லாஹ்வை முன்னோக்கி என்ன செய்யறாங்க, இறைவா குறைஷிகளை நீ பார்த்துக்க, இறைவா குறைஷிகளை நீ பார்த்துக்க, இறைவா குறைஷிகளை நீ பார்த்துக்க என்று சொல்லிவிட்டு பேர்கள் அடுக்க ஆரம்பிச்சாங்க. அம்ர் இப்னு ஹிஷாம், இறைவா இவனை நீ பார்த்துக்க, உத்பா இப்னு ரபியா இவனை நீ பார்த்துக்க, ஷைபா இப்னு ரபியா இவனை நீ பார்த்துக்க, வலீத் இப்னு உக்பா இவனை நீ பார்த்துக்க, உமையா இப்னு கலபு இவனை நீ பார்த்துக்க என்று அந்த குறைஷிகளை எவன்லாம் இந்த காரியத்தை செய்தானோ அவருடைய பேரெல்லாம் ஒண்ணு ஒண்ணா சொல்லி இறைவா நீ பார்த்துக்க, இறைவா நீ பார்த்துக்க என்று சொல்லி அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, பொறுப்பு ஒப்படைச்சாங்க. வேற எதுவுமே செய்யல. அந்த இடத்துல அடிக்கல, உதைக்கல, திட்டல, சண்டை போடல, ஊரை கூட்டல, ஒண்ணுமே பண்ணல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு காரியத்தை பண்ணாங்க. யாரெல்லாம் இந்த அநியாயத்தை பண்ணார்களோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலகி இருந்தாங்க. இவனை அல்லாஹ்க்கு நம்ம விட்டுருவோம், அல்லாஹ் இவனை பாத்துக்குவான் என்று அல்லாஹ் இடத்துல என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. பொறுப்பை ஒப்படைச்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு என்று பார்த்தா, இது மக்காவினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நடந்த விஷயம். பிறகு மக்காவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்து இங்கிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போய் அதுக்கப்புறம் பத்ர் போர் நடக்குதுல, அந்த பத்ர் போர் கடத்துல இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர், இந்த ஹதீஸை யார் சொல்றாரோ அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையெல்லாம் சொல்லி அல்லாஹ்விடத்துல இவரை பார்த்துக்க என்று சொன்னார்களோ இவர்கள் எல்லாம் மரத்தை அறுத்து போட்ட சாஞ்சி கிடக்கும்ல, அந்த மாதிரி அடியற்ற மரங்களை போல விழுந்து கிடந்ததை நான் பார்த்தேன் என்று செய்றாரு. இந்த ஹதீஸை அறிவிச்சவரு அந்த சம்பவத்தை சேர்த்து ஒரே ஹதீஸ்ல சொல்றதுனால பார்த்தோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு அல்லாஹ்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சாங்க. அந்த அல்லாஹ் என்ன செய்றான், சரியான ரிசல்ட்ட பத்ர் போர் களத்துல கொடுத்த காட்சி நாம பார்க்கிறோம். இப்படிதான் நம்ம எந்த ஒரு நல்லதாக நமக்கு ஏற்பட்ட ஒரு நெருக்கடியான நேரமாக இருக்கட்டும், துன்பம் தரக்கூடிய நேரமாக இருக்கட்டும், அந்த துன்பங்களின் நெருக்கடியை நம்ம அல்லாஹ்விடத்துல ஒப்படைச்சோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வான், ஜன கச்சிதமாக நமக்கு செய்து கொடுப்பான். அப்படி செய்யக்கூடிய ஆற்றல் மிக்கவனாகத்தான் அல்லாஹ் தஆலா இருக்கிறான் அப்படிங்கறத நம்மால தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியுது. அதே மாதிரி பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்க, இந்த சத்திய பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்றாங்க. சொல்லப்பட்ட போது முதலாவதாக என்ன செய்யறாரு, அவர் மாதிரி சரித்திரத்தில் வேற யாராலும் என்ன செய்ய முடியாது, இடம் பிடிக்கவே முடியாது. ஒரு மனுஷனுடைய பேச அடித்தளமே அவருடைய குடும்பம் தான். குடும்பம் என்கிற ஒரு செட்டப் இல்ல. நீங்க இருக்கிறீங்க, உங்க பொண்டாட்டி உங்களை வெறுத்துட்டாங்க, உங்க அம்மா உங்களை வெறுத்துட்டாங்க, உங்க புள்ள உங்களை வெறுக்குது. இந்த மாதிரி நிலைமையில ஒருத்தர் நிம்மதியா வாழ முடியுமா? வாழ முடியவே முடியாது. கோடிக்கு சொரணா இருந்தாலும் கூட அந்த குடும்பம் தான் இவனுக்கு நிம்மதி தரக்கூடிய இடமாக அல்லாஹ்வே ஆக்கி வச்சிருக்கிறான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சத்திய பிரச்சாரத்தை சொல்லும் பொழுது குடும்பத்திலிருந்து என்ன செஞ்சாங்க, விரட்டப்பட்டார்கள். எந்த அளவுக்கு விரட்டப்படுறாங்க, நீ ஓடிடு, இல்லைன்னா கல்லால் எரிஞ்சு கொன்றுவேன் என்று பெற்ற தகப்பனே என்ன செய்யறாரு, ஆசிரியர் விரட்டுறார். குடும்பத்தை விட்டு என்ன செய்யறார், தன்னுடைய ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்கின்றார். மேற்கொண்டவர் என்ன செய்யறாரு, அடுத்த ஒரு வீடை பிடிச்சுக்கிட்டு இனிமேட்டு எந்த பஞ்சாயத்து வேணாம், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணமா குழந்தை குட்டியோட நிம்மதியா வாழணும்பா, பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு பயான் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம் அப்படின்னு போய் இருந்துட்டாரா? இல்ல. உடனே என்ன செய்யறாரு, சமுதாய மக்களிடத்தில் ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஓப்பா நீ வரலனா என்ன, என்னுடைய இறைவனுடைய இந்த சத்திய மார்க்கத்தை என்ன செய்வோம், மக்களிடத்துல சொல்லுவேன் என்று சொல்லி மக்களிடத்துல பிரச்சார பணிய ஆரம்பிக்கிறார். இந்த சத்திய பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட சொல்றதுல என்ன செஞ்சாரு, இவர் அளவுக்கு வீரியமாக, இவர் ஒரு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய அளவுக்கு என்ன செய்யறாரு, கடுமையான ஒரு போக்கை கையாளுகின்றார். எந்த அளவுக்கு, அவங்க வணங்கிட்டு இருந்த சிலைகளை எல்லாம் உடைச்சி அவங்களுடைய வெக்கி அவங்க தலை குனியக்கூடிய அளவுக்குள்ள காரியம், நீண்ட வரலாறு, வெக்கி தலை குனியக்கூடிய அளவுக்குண்டான வேலைகளை எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனி ஒரு சமுதாயமாக இருந்து, அவர் ஒரு ஆள் தான், ஒரு ராணுவம் மாதிரி அவரு அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். அவரே ஒரு சமுதாயம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன செய்யறாரு, பயங்கர போட்ஸா இருந்து பிரச்சாரம் பண்ணி செய்யறாரு. இதையெல்லாம் பார்த்து என்ன செய்யறாங்க அந்த மக்கள் எல்லாம்,
மசூரா பண்ணி அந்த நாட்டு அரசு செய்யக்கூடிய உத்தரவோட பெரிய நெருப்பு குண்டத்தை கூட்டுங்க. அந்த நெருப்பு குண்டத்தை நாம எழுப்பி இதுல இப்ராஹிம் தூக்கி போட்டுடலாம் என்ற ஒரு முடிவை எடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி போடக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன செய்யறாங்க? இந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க. ஹஸ்பனல்லாஹு நிஅமல் வக்கீல். இந்த வார்த்தையை சொல்றாங்க. வார்த்தை ஆயுதம் மட்டும் சொல்லல, மனசாரி நம்புறாங்க. இதெல்லாம் கற்பனையில வடிக்கவே முடியாது. நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நெருப்பு என்று சொன்னால் மனுஷன் என்ன செய்வான்? ஓடுவான். இப்ப கருணாநிதி இருக்கிறாரு, அவர் என்ன செய்யறாங்க? போய் பிடிக்கிறதுக்கு போறாங்க. பிடிச்சு என்ன செய்வாங்க? அடிச்சு சாவடிச்சிருவாங்களா? பிடிச்சு போய் ஜெயில வைப்பாங்க, பெயில விட்டுருவாங்க. ஜெயிலே வச்சுதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வைப்பாங்க. இந்த மாதிரியான ஆட்களை இதெல்லாம் எவ்வளவு தெரியும் கருணாநிதிக்கு? எவ்வளவு அரசியல படுத்த பலமான ஒரு ஆளு. அவருக்கு அரசியல், சாசனம், சட்டம் எல்லாமே தெரியாத வீடியோ கேமரா பிடிச்சிட்டு இருக்கிறான். அங்க வந்து இவனை சதாம் ஹுசேனை பிடிச்ச மாதிரி சுற்றுலாம் சாவடிக்க மாட்டாங்கிறதுலாம் தெல்ல தெளிவாக கருணாநிதிக்கு தெரியும். ஆனா என்ன சொன்னாரு? கொள்றாங்க கொள்றாங்க கொள்ள ஒரே சவுண்ட். டிவில சன் டிவி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சவுண்ட் தான் பயங்கரமா கேட்டுச்சு. என்னையா நீ தலைவன், ஒரு 7 கோடி மக்களுக்கு தலைவனா இருந்திருக்கிற, உன்னை பிடிக்க வந்தா என்ன செய்யற? கல்வியை நீ அந்த இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்க பிடிக்கல, ஜெயில போடல, நெருப்புலயே தூக்கி போடுறாங்க. அது சாவடிக்கிறது கூட மனுஷன் எவ்வளவு பேர் சதாம் ஹுசேன் இருக்கிறாரு, அவரை தூக்கு மேடைக்கு போகும்போது கூட இன்முகத்தோட போனாரு. அந்த மாதிரி மனுஷன் சாகுறதுக்கு கூட தயாரா ஆயிடுவான். நெருப்பு என்று வந்து விட்டால் மனுஷன் நிக்க முடியுமா? சுட்டி சுடிச்சு என்ன செய்யணும்? அந்த இடத்துல சாவணும். தூக்குல போட்டாக்கா அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. கரண்ட் ஷாக் வச்சா அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. விஷத்தை கொடுத்து சாவடிச்சா அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. எல்லா விதமான வேதனைகளை விட தூக்கி சாப்பிடக்கூடிய வேதனை தான் நெருப்புடைய வேதனை. அதனால்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்? நரகத்துல நெருப்பான வேதனையை கொடுக்கிறான். பூமியில நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, எந்த உயிரினத்தை நீங்க நெருப்பால செய்யாதீங்க, வேதனைப்படுத்தாதீங்க, அது நரகவாசிகளுக்கு உரியது என்று சொல்றாங்களா இல்லையா? அப்படி ஒரு கொடூரமான விஷயம் தான் நரக நெருப்பு. அந்த நெருப்புல தூக்கி போடும்போது இப்பேற்பட்ட ஈமான் இருக்கணும் அந்த இடத்துல. அந்த இடத்துல அவங்க ஈமானை உறுதிக்கு என்ன காரணம்? அல்லாஹ்வை விளங்க வேண்டிய இந்த ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சாங்க, ஆணித்தரமா வழங்கியிருந்தாங்க. நெருப்பு தான், அது நெருப்பாக இருந்தாலும் கூட என்னுடைய படைத்த இறைவனுடைய கட்டளை கொண்டு தான் அது சுடுது. அந்த கட்டளை இல்லைன்னு சொன்னா அது சுடவே சுடாது. அவனுடைய வல்லமை எல்லா பொருட்கள் மீதும் பறந்து கிடக்குது. அவன் ஒருத்தனுக்கு நேர்வழியை காட்டி விட்டா அவனை யாராலும் வழிகெடுக்க இயலாது. அவன் ஒருத்தனை வழிகாட்ட விட்டு விட்டா அவனுக்கு யாராலும் நேர்வழியை காட்ட இயலாது. அல்லாஹ் யாருக்கு நன்மை நாடி விட்டானோ அவனை யாராலும் அவன் வரக்கூடிய நன்மையை தடுத்துவிட முடியாது. ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த குறித்த நேரத்துலதான் உயிரை வந்து இழக்கும் என்கின்ற விஷயம், பேசிக்கான விஷயங்கள் எல்லாம் அவங்க தெளிவா நம்பி இருந்த காரணத்தால என்ன செய்யறாங்க? பொறுப்பு அல்லாத சூழ்நிலையை பாக்குறாங்க. இங்க வாதங்களோ பிரதிவாதங்களோ தப்பிக்கிறதோ சண்டை போறதோ எதுவுமே சாத்தியப்படாத ஒரு காலகட்டம். உடனே தூக்கி என்ன செய்யறாங்க? அல்லாட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. ஹஸ்பனல்லாஹு நிஅமல் வக்கீல். பொறுப்பேற்றுக் கொள்வதற்கு என் இறைவன் போதுமானவன் என்கின்ற அந்த துவா அவருடைய அடி உள்ளத்திலிருந்து எழுகின்றது. தூக்கி போடுறாங்க நெருப்புல. அல்லாஹ்வுடைய உத்தரவுல செய்த நெருப்புக்கு வருது நெருப்பே குளிரக்கூடியதாக நீ ஆயிரு என்று சொல்லி அந்த மக்களை அதிர்ந்து போய் செய்யற நெருப்பு தூக்கி போட்டு இவர் வந்துட்டாரு. இது என்ன மாதிரி அவர் ஒரு படைப்பா இருப்பார் என்று பயந்து கொண்டு செய்யறாங்க. அவரை விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அதுக்கப்புறமா இப்ராஹிமுடைய வாழ்க்கையில, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சகாப்தமே ஏற்பட்டது. எப்ப? இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான். இப்படி ஒரு சோதனை வைத்தால் எந்த ஒரு மனுஷனும் அந்த இடத்துல ஆடி கலங்கி போவானே. அப்படி இல்லாமல் அந்த நெருப்பை பார்த்தப்ப கூட என் மீது பொறுப்பை சாட்டினாரு, என் மீது பொறுப்பை சாட்டினாரு. என் மேல பொறுப்பை சாட்டினதுக்கு அப்புறம் அவரை பாதுகாப்பதற்கு நான் தாண்டா என்ன நான் போதுமானவன் என்று சொல்லி அல்ல செய்யறான். அந்த இடத்துல களம் இறங்கி அவரை காப்பாற்றினானே. இந்த ஒரு ஈமானிய உணர்வு, நம்பிக்கை என்று சொன்னா சும்மா அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான் என்று வாயில சொல்லிட்டு போற கதை இல்ல. இது வேணும். அல்லாஹ்வுடைய தன்மைகள், அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் எதை நாம் நம்புவதாக இருந்தாலும் ஆணித்தரமாக உறுதியாக அந்த இடத்துல நம்பினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் நம்பினார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பினார்கள். எல்லாருக்கும் அல்லாஹ் செஞ்சான். அவருடைய வல்லமை காட்டினான் அந்த இடத்துல. என்னுடைய அடியான் என்னை எப்படி பார்க்கிறானோ நான் அப்படி இருக்கிறேன். என்னுடைய அடியான் என்னை பலகீனமா பார்த்தா நான் பலகீனமா தான் அவனுக்கு இருப்பேன். என்னுடைய இறைவன் என்னை வல்லமை உடையவனாக அல்லாஹ் என்னுடைய அடியான் பார்த்தா நான் வல்லமை மிக்கவனாக அவனுக்கு காட்சி தருவேன். அப்ப அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி அவர்கள் நம்பினார்கள். அதுக்கு உண்டான நன்மை என்ன செஞ்சாங்க? பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? நம்ம என்ன செய்வோம்? சில பேர் பெரும்பாலும் இந்த சப்ஜெக்டுக்கு யாரும் போக மாட்டோம். இந்தி மேல கூட பாரத போட்டுருவோம். அதாவது நடந்து முடிஞ்ச விஷயம் இருக்குது, அதுக்கு கூட என்ன செய்வோம் சொன்னா, ஒரு குழந்தை மௌத்தா போயிடுச்சு, ஒரு நஷ்டம் ஆயிடுச்சு, ஒரு முக்கியமான என்ன செஞ்சுவோம்? சரி அல்லாஹ்வுடைய தௌஹீத்வாதியா இருக்கும் பட்சத்துல என்ன செய்வாரு? சரி அல்லாஹ் மேல செஞ்சிருவோம், பாரத போட்டுருவோம், அல்லாஹ் நடக்கும் என்று போயிடுவாரு. நடக்கக்கூடிய விஷயம் எதிர்காலத்துல இதுல உண்மையில அவனுக்கு நீங்களும் சரி நானும் சரி
அல்லாஹ்ட்ட பொறுப்பு ஒப்படைக்கிற ஒரு தன்மை நாம யாருமே இந்த கோணத்துக்கு போகவே இல்லை. உண்மையை சொல்றோம். ஏதாவது ஒரு மசூரா நடக்கும், ஏதாவது விஷயம் செய்யணும் நடக்கும். ஒரு குடும்பத்துல, வாழ்க்கையில, கடையில, எந்த சந்தர்ப்பத்திலாவது அல்லாஹ்விடத்துல நம்ம பொறுப்பு ஒப்படைச்சிருப்போமா? இறைவா, இந்த காரியத்தை நாங்கள் செய்ய போறோம், பொதுக்கூட்டம் நடத்த போறோம், இதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று எல்லா முடிவும் எடுத்துட்டோம். இந்த முடிவெல்லாம் நாங்கள் எடுத்தாலும் கூட அந்த காரியம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அது உன்னாலதான் முடியும். முதல்ல உங்ககிட்ட என்ன செய்யறோம்? நாங்க பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம். அல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய காரியங்கள் அனைத்துமே கலந்தாலோசித்தலாக இருக்கும். கலந்தாலோசனை செய்த பிறகு நீங்க பொறுப்பு அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிருங்க என்று அல்லாஹ் சொல்றானே. அந்த தன்மை நம்மகிட்ட என்னைக்காவது இருந்துச்சா? இந்த சப்ஜெக்டை யோசிச்சாரு பார்த்திருப்போமா? ஒரு குடும்பத்தை திருமணம் நடக்கும், அந்த திருமணத்துக்கு வேண்டிய அனைத்து விதமான ஏற்பாடுகளும் பண்ணுவாங்க. அது நகை வாங்க, நட்டு வாங்க, எங்க கல்யாணம், தப்தருக்கு, பொண்ணு எப்படி, மாப்பிள்ளை எல்லாமே நடக்கும். பொறுப்பு ஒப்படைச்சு அல்லாஹ்ட்ட, இறைவா இந்த திருமணத்தை செய்ய இருக்கிறேன், சிறந்ததாக, சரியானதாக, கண்குளிர்ச்சியாக எனக்கு ஆக்கிவை. யார் ஒப்படைச்சோம் பொறுப்பை? பையனை ஸ்கூலுக்கு அனுப்ப, எந்த ஸ்கூலு, அந்த ஸ்கூல்ல, கான்வென்டா, இங்கேயா அங்கேயா, 23,000 ஃபீஸுக்கு என்ன வழி, எல்லாத்துக்கும் ஓடுனா உழைச்ச இந்த பையனுடைய விஷயத்தை இறைவா உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். சொன்னியா? கடையை பிடிக்க, புது கடையை பிடிக்க போற, அந்த கடை எங்க பிடிக்கலாம், ஏது பிடிக்கலாம், அதுக்கு அட்வான்ஸுக்கு என்ன வழி, சரக்குக்கு என்ன வழி, எங்க போய் கடை வாங்கலாம், எல்லாமே யோசிச்ச. பிடிச்ச கடைய உன் திறமையினால, உன் அறிவால அது நடக்கும் நினைச்ச ஒழிய, இறைவா உங்ககிட்ட இந்த கடையை நான் பொறுப்பு ஒப்படைக்கிறேன், என்னுடைய சின்ன முயற்சி இதுல இருக்குது, நீ இந்த பொறுப்பை பொறுப்பு ஒப்படைச்சுட்ட, இதுல இருந்து எனக்கு பறக்கத்துக்குரிய சொன்னமா, செஞ்சமா, அதுக்கு முன்னால யோசிச்சு பார்த்தோமா? இல்ல. காரணம் என்ன தெரியுமா? பொறுப்பு ஒப்படைச்சா அதை சிறந்த முறையில் அல்லாஹ் செய்வான்ற நம்பிக்கை நமக்கு இல்ல. அப்படி ஒரு தன்மை அல்லாஹ்க்கு இருக்கின்றதை நாம விளங்காம இருந்தோமா? இல்லையா? மாற வேண்டும் நம்முடைய நம்பிக்கை. நாம இந்த கணத்திலிருந்து, இந்த நிமிடத்திலிருந்து நம்முடைய நிலைகளில ஒரு படி முன்னேற வேண்டும். 2 படிக்கட்டு ஏறணும், 3 படிக்கட்டு ஏறணும். இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு 4வது படிக்கட்டுல வந்து நிக்கிறோம். என்ன? இறைவா, நான் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, அந்த காரியங்களில நான் மசூரா செய்வேன், நான் சின்ன முயற்சி செய்வேன், அந்த காரியத்தை நான் உன்னிடத்துல செய்வேன், பொறுப்பை ஒப்படைப்பேன். அப்படி நான் பொறுப்பை ஒப்படைச்சா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாருக்கு நீ உதவி செஞ்சிய, அது மாதிரி எனக்கு உதவி செய்வ. அதுக்குதான் நீ குர்ஆன்ல சொல்லி காமிச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்தாங்கல, அவர்களுக்கு நீ எப்படி அவர்களை கழுவேற்றினையோ அந்த மாதிரி என்னுடைய எதிரிகளை நீ அழிப்ப. அது அந்த நம்பிக்கை நான் உங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை நெருப்புல நீ காப்பாத்தினிய, அது மாதிரி என்னை நீ காப்பாற்றுவ, கரை சேர்ப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று சொல்லி அந்த பொறுப்பை அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கலாமா? ஒப்படைக்கக்கூடியவர்களாக நம்ம ஆகணும். அதுதான் ஈமானிய படித்தரத்தில் நமக்கு அளவிடக்கூடிய கருவியாக இருக்குது. ஆனால் இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன? பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம் சொன்னா அது பொறுத்து இருக்கணும். பொறுத்திருக்கோமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பை ஒப்படைச்சாங்க. ஒப்படைச்சதுக்கு அப்புறம் நிலைமை இன்னும் மோசமாச்சு. பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்க, ஒட்டக குடலை தானே கொண்டாந்து போட்டு கேவலப்படுத்தியாச்சு. கேவலப்படுத்தின அடுத்த நாள் அழிஞ்சு போனாங்களா? அடுத்த வாரம் அழிஞ்சு போனாங்களா? அடுத்த மாசம் அழிஞ்சு போனாங்களா? இல்ல, இன்னும் அடிவதம் வாங்கினாங்க. ஊரை விட்டு விரட்டக்கூடிய அளவுக்கு நிலைமை ஆச்சா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சிருந்தாங்க. சொன்னா, இல்லடா, சாணி எல்லாம் போட்டாங்க, ஒரு தூதர் நானு, எப்படி எல்லாம் கேவலப்படுத்தினாங்க, அல்லாஹ்ட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருந்தேன், ஒண்ணுமே அல்லாஹ் செய்யலையே என்று அவர்கள் அந்த மாதிரி எண்ணங்களுடைய உள்ளத்துல வந்திருக்குமா? கண்டிப்பாக வந்திருக்காரு. அல்லாஹ் கண்டிப்பாக செய்வான், இவங்களை கழுவறுப்பான் என்ற மனசுல செஞ்சாங்க. உறுதியோடு கடைசி வரைக்கும் அல்லாஹ் மீது தவக்கத்தை வச்சிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அல்லாஹ் செய்வான். அவன்கிட்ட நம்ம வேலைக்கார மாதிரி வேலையை கொடுத்துட்டே வாங்கிட்டு வந்தியா, சொன்னல ஏடா செய்யல என்று அல்லாஹ்ட்ட கேள்வி கேட்க முடியுமா? அவனுக்கு நாம அடிமையா, நமக்கு அவன் அடிமையா? அல்லாஹ் நம்முடைய எஜமானாக இருக்கும் பட்சத்துல பொறுப்பை கொடுத்துட்டியா, மூடிக்கிட்டு சும்மா யாத்தோட உனக்கு எப்ப செய்யணும், எங்க செய்யணும், எதை செஞ்சா அவனுக்கு நல்லா இருக்கும், எது சிறந்ததா இருக்கும், நீ உண்மையிலே என்ன நம்புனியா? எல்லாத்தையும் பார்ப்பேன், கிளியர் ஆச்சு, ஓகேவா, இந்த காரியத்தை முடிச்சு கொடுப்பேன். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி நான் காப்பாற்றணும், எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றணும், எப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரி நான் அழிச்சு காட்டணும், உனக்கு அந்த மாதிரி செய்யும்பா. கொடுத்துட்டல, வேலையை கொடுத்துட்டல, நம்பிக்கை இருக்குல்ல, போயிட்டே நிம்மதியா போ. நல்ல ஆள்கிட்ட பொறுப்பை கொடுத்திருக்க. பலகீனம் இல்லாதவன், மறதி இல்லாதவன், நோய் இல்லாதவன், நாடியதை செய்து முடிக்கக்கூடியவன், ஆகின்றால் ஆகக்கூடியவன், கருணை உள்ளவன், இரக்கம் உள்ளவன், வல்லமை உள்ள ஒரு இறைவன் நீ வேலையை கொடுத்திருக்கிற. போயிட்டே உனக்கு கவலையும் இல்ல, துக்கமும் இல்ல. உன்னுடைய காரியம் என்னுடைய காரியம், நீ என்ன நினைவு கூறு, நான் உன்ன நினைவு கூறுறேன். என்கிட்ட கொடுத்துட்டப்பா, போய்கிட்டே உன் காரியம் சிறப்பான முறையில நடக்கும்.
என்ற நம்பிக்கையோட என்ன செய்யணும், அங்க கொடுக்கணும். கொடுத்துட்டு நேற்று கொடுத்தா நீங்க நடக்கலையே, இன்னும் பயம் பண்ணாரு பாய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து சந்தேகம் வந்துருச்சுன்னு சொன்னா, அது சந்தேகம் என்ன செய்யுது, அது தனி தலைப்பு. நம்பிக்கைனா இல்லைங்கிறது ஒரு தனி தலைப்பா இருக்கு. அந்த நம்பிக்கை வச்சு அதுல சந்தேகம் கலக்கிறது இருக்கிற, அதுதான் நல்லா பிடிக்காத வேலை. நம்பிக்கை வச்சியா கொண்டாட்டி விட்டுட்டு ரொம்ப நல்லா நம்பருமா வெளியில கூட்டு போட்டு வந்துருமா. இந்த மாதிரி அயோக்கியம் இருக்கிறாங்கல்ல, இந்த அயோக்கியத்தனமா நம்பிக்கை இருக்கக்கூடாது. நம்பினோம் என்று சொன்னால் முழுசா நம்புவேன். இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் நம்பின மாதிரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பின மாதிரி என் நம்பிக்கை நான் வெயிட்டா உறுதியாக செய்வேன் இருப்பேன் என்று நாம் இது மாதிரியான முறையில் அல்லாஹ்வை நம்பி பொறுப்பை ஒப்படைத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய காரியங்கள் இலகுவாக இருக்கும். இந்த தன்மையும் அல்லாஹ்வுடைய தன்மைதான். அல்லாஹ் பொறுப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் சிறந்த முறையில் பொறுப்பை நிறைவேற்றக்கூடியவன் என்கின்ற அல்லாஹ்வுடைய தன்மையை நாம் இன்றைய தினத்தில் விளங்கிக் கொண்டோம். எந்த விஷயங்கள் எல்லாம் நாம் இதுவரைக்கும் விளங்கினோமோ அல்லாஹ்வுடைய தன்மையாக, அல்லாஹ்வுடைய வல்லமை, அவன் எப்படியாப்பட்ட வல்லமை மிக்கவன் அப்படிங்கறத பார்த்தோம். அல்லாஹ் தஆலா அவன் தான் ரிஸ்க் அளிக்கிறான், அவனை தவிர வேறு யாருமே நமக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கவில்லை அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் நன்மையும் தீமையும் வந்துகிட்டு இருக்கு. அவன் தான் எனக்கு நல்லதையும் கொடுக்கிறான், அவன் தான் எனக்கு கட்டளையும் கொடுக்கிறான் என்கின்ற விஷயத்தை பார்த்தோம். நாலாவதாக என்னுடைய காரியங்கள் அனைத்தையுமே சிறந்த முறையில் பொறுப்பேற்று நிறைவேற்றி கொடுப்பதற்கு அந்த அல்லாஹ்வே போதுமானவன் என்கின்ற இந்த 4 தன்மைகளை நாம் இதுவரைக்கும் பார்த்திருக்கின்றோம். எந்த விஷயங்களை பார்த்தோமோ, எந்த விஷயத்தை கேட்டோமோ அதை மனதிலே ஆழ் மனதிலே பதிய வைத்துக் கொண்டு நாம் அல்லாஹ்வை அதிகமாக அவனை வணங்கி அவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாகிர் தானா இன்றில் அகிரபிலாலும்.